பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். இந்த நாளும் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் 19ஆம் வசனமும். 2 Chronicles chapter 15 verses 8 and 19. ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவருப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்ராயிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, தேவன் அருவருக்கிறவர்களை நீங்கள் அருவருக்கும் போது நீண்டகால சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் உங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் அருவருப்பவைகளை நீங்கள் அருவருக்கும் போது நீண்டகால இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்குற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த ரேமாவை நீங்கள் கவனமாக பெற்றுக்கொண்டு, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அமைதி இல்லாமல், சமாதானம் இல்லாமல், குழப்பத்தில் நிம்மதி இல்லாமல், ஒரு நீண்ட நாள் போராட்டத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு பலன் தரும். நமக்குள்ளே இருக்க வேண்டிய சமாதானம், நமக்குள்ளே இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, இது கலைந்து போகிறதா? ஊழியங்களில், குடும்பத்தில், தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படி இருக்குதுன்னா இன்றைக்கி நீங்கள் கவனமாக கேளுங்க. ஆசா ராஜாவின் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்ன? தேவன் அருவருக்கிறவைகளை அவன் அகற்றினான். அதனால் ஆசாவுக்கு கிடைத்த நன்மை என்னவென்றால் 35 வருடங்கள் அவனுடைய ராஜ்யத்தில் இளைப்பாறுதலும் சமாதானமும் யுத்தமே இல்லாமல் அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். 35 இயர்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஒரு அரசாங்க வேலையில் இல்லை ஒரு நல்ல வேலையில் உத்தியோகத்தில் 35 வருஷம் ஒருத்தருங்க சர்வீஸ் போடுறாங்கன்னா அது ஃபுல் பெனிஃபிட் உள்ள சர்வீஸ். இல்லாவிட்டால் நீங்கள் தனி தொழிலோ நீங்கள் தனி வாழ்க்கையிலோ இருக்கீங்கன்னா ஒரு 35 வருஷம் நீங்கள் நல்லா சமாதானமாக இருக்கிறீங்கன்னா அது தேவ கிருபை. ஊழியத்தில் 35 ஆண்டுகள்லாம் கர்த்தர் ஒரு தேவ மனுஷனை தொடர்ச்சியாக பயன்படுத்துகிறாருன்னா அது கர்த்தருடைய இரக்கம். அப்போ ஆசாவுக்கு 35 வருஷம் சமாதானம் இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட்டதுக்கு காரணம் என்னென்னா, தேவன் அருவருக்கிறவைகளை அவன் அருவருத்து வெறுத்தான். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 19 வசனங்களில் 7 காரியங்களை தேவன் அருவருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த 7 நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் தியானித்து உங்கள் வாழ்க்கையிலையும் நல்ல இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் பெற்று நீங்கள் அனுபவிங்க. அந்த பகுதியில் 7 காரியங்களில் முதல்ல வேதம் சொல்லுது, மேட்டிமையான கண். உங்களை நீங்கள் ரொம்ப உயர்வாக எண்ணாதீங்க, நல்லா தாழ்த்திருங்க. பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை தருகிறார். எந்த உயரத்துக்கு அப்பா உங்களை கொண்டு போனாலும், தகப்பன் உங்களை கொண்டு போனாலும் உங்களை நல்லா தாழ்மையாகவே வச்சுக்கோங்க. மேட்டிமையான கண் கர்த்தர் வெறுக்கிறார். 2வது, பொய் நாவு. உண்மையை சொல்லி 4 அடி கூட வாங்கிக்கோங்க, எங்கேயும் பொய் சொல்லாதீங்க. அந்த பொய் நாவு கர்த்தர் வெறுக்கிறார். எல்லா இடத்துலையும் உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்பரண்ட்டாக வாழ்ந்துருங்க. பொய் நாவு கர்த்தர் வெறுக்கிறார். 3, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. உங்களுக்கு விரோதமாக யாருமே தப்பு பண்ணலை, ஆனாலும் ஏதோ ஒரு பழி வாங்குதலை நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மன்னிக்க கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அதை செய்யாதீங்க. யாராகிலும் உங்களுக்கு எதிராக கிரியை செஞ்சால் கூட விட்டுருங்க. குற்றமற்றவருடைய ரத்தம் சிந்தும் கை, அதாவது யோசேப்புக்கு விரோதமாக இந்த சகோதரர்கள் எழும்புனாங்களே அந்த மாதிரி அனுபவம், அதை கர்த்தர் வெறுக்கிறார். 4வதாக, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். யாரோடையும் சேர்ந்து உட்காந்துருக்கும் போது பண்ணும்போது யாருக்காகிலும் அகெயின்ஸ்டாக ஈவில் கவுன்சில் எங்கேயுமே கொடுக்காதீங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா விலகிருங்க.
அந்த கூட்டத்தை விட்டு விலகி வந்துடுங்க. துர் ஆலோசனையை எங்கேயுமே கொடுக்காதீங்க. அகித்தோப்பேல் கொடுத்தா பார்த்தீங்களா, அது மாதிரி இடங்களில் கொடுக்காதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால். 5வது, யாருக்கும் தீமை செய்வதற்காக இந்த கால் ஓடாதபடி பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் நன்மையே செய்யுங்க. நன்மை செஞ்சு தீமை அனுபவிச்சா கூட பரவாயில்ல, கர்த்தர் அதை உங்களுக்கு 5 மடங்கு 10 மடங்கு தருவார். தீமை செய்வதற்கு இந்த கால் ஓட வேண்டாம். 6வது, அபத்தம் பேசும் பொய் சாட்சி. யாருக்கும் விரோதமாக காதில் கேட்குறது, ஏதோ செவி வழி செய்தி, அதெல்லாம் யாருக்கும் விரோதமாக போய் நின்று இப்படி கேள்விப்பட்ட அது உண்மையாக இருக்கலாம் அப்படிலாம் பேசிடாதீங்க. யாரை பற்றி காதுக்கு வந்தாலும் அப்படியே கேட்டுட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் மனதில் ஒரு நல்மனசாட்சியோட வாழுங்க. பொய் சாட்சி யாருக்கும் விரோதமாக சொல்லிடாதீங்க. கடைசியாக 7வது, சகோதரருக்குள்ள விரோதத்தை உண்டு பண்ணுதல். ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே பிரயாசப்படணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடுகள் வரலாம். வரும்போது நம்ம 3வது ஆளாக இருக்கிறவங்க அதை இணைக்க பார்க்கணுமே ஒழிய சகோதரர்களுக்குள்ளே பிரிவினை, குடும்பத்தில் பிரிவினை, சொத்து சண்டை இப்படிலாம் வரும்போது விலகி இருந்துருங்க. உங்களை இந்த 7 காரியங்களில் நீங்கள் கரெக்டாக இருங்க. இருக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். ஆவியானவர் உங்களுக்கு வல்லமையை தருவார், கிருபையை தருவார். அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தர் அருவருக்கிறத நீங்கள் அருவருக்கும் போது உங்களுக்கு பூரண சமாதானமும் இளைப்பாறுதலும், நாட் ஃபார் a year or 2, நீண்ட நாள் 35 வருஷம் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த இந்த ரேமாவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரித்து இப்படி நல்லா கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. கர்த்தர் உங்களை நல்ல பூரண பலத்தோடு வைப்பார். ஜெபிப்போமா? பிதாவே, நாளில் கொடுத்ததான உங்களுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் வெறுப்பவைகளை, அருவருக்கிறவைகளை நாங்கள் அருவருத்து, இந்த 7 காரியங்கள் நம்முடைய பிள்ளைகளை அருவருத்து ஆசாவை போல ஒரு நீண்ட நாள் சமாதானத்தோடு, நீண்ட நாள் சுபிட்சத்தோடு அவங்க நல்ல பூரணமாக வாழ, மகிழ்ச்சியோடு வாழ தேவாவியான உதவி செய்வீராங்க. குழப்பங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் நல்ல ஒரு தெளிவை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்கிற ஊழியங்கள் தேவைகளில் கர்த்தருடைய கரமிருந்து நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை பூரண இளைப்பாறுதலோடு வைப்பாராக. அமேன்.